வாகன விபத்தொன்று தொடர்பில் காலியிலிருந்து தகவல்களை தருகிறார் ரிப்போர்ட்டர் ரவிச்சந்திர பிரசாத். இன்று காலை 8:30 அளவில் தெற்கு அதிபக வீதியில் காலையிலிருந்து பயணித்த கேப் வாகனம் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த கேப் வாகனத்தை செலுத்தியவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். டெங்குவை ஒழிக்கும் வழிமுறை விசேட தொகுப்பில் இன்று நாம் டெங்கு குருதிப்போக்கு காய்ச்சல் தொடர்பில் தகவல்களை வழங்குகின்றோம். 2 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும் காய்ச்சல், சருமத்துக்கு கீழ் சிறு அளவிலான சிவப்பு கரைகள் ஏற்படுகின்றமை, முரசின் ஊடாக இரத்தம் வடிகின்றமை, நாசியூடாக இரத்தம் கசிகின்றமை, கருப்பு அல்லது கபில நிறத்தில் வாந்தி மற்றும் மலம் வெளியேறுதல், கடுமையான வயிற்றுவலி ஆகியன டெங்கு குருதிப்போக்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகளில் சிலவாகும். டெங்கு வைரஸ் பரவியுள்ளதா இல்லையா என்பதே தனியார் துறை பரிசோதனையின் மூலம் கண்டறியப்படுகிறது. டெங்கு குருதிப்போக்கு நிலைக்கு செல்கிறதா இல்லையா என்பது இதன் போது உறுதி செய்யப்பட மாட்டாது. பிளட் கவுண்ட் எனும் பரிசோதனையே முக்கியத்துவம் பெறுகிறது. எமது வைத்தியசாலைகளில் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டாலும் அது மிகவும் முக்கியமான பரிசோதனையாகும். இந்த பரிசோதனை மூலம் டெங்கு குருதிப்போக்கு நிலைக்கு செல்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். கரிபியன் தீவுகளில் நடைபெறும் முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இன்றைய போட்டியில் மோதுகின்றன. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இலங்கை சற்று முன்னர் வரை 19 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 60 ஓட்டங்களை பெற்றிருந்தது. புரூனேயில் நடைபெற்ற இளையோருக்கான ஆசிய வலைப்பந்தாட்டத்தில் இலங்கை 2ஆம் இடத்தை அடைந்தது. போட்டிகளில் மலேசியா சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. இதேவேளை முக்கோண படகு போட்டிகளில் கொழும்பு, பிஷப் மற்றும் ஆசிய சர்வதேச பாடசாலை அணிகள் அதிகபட்ச ஆற்றல்களை வெளிப்படுத்தின. இந்த போட்டிகளை கொழும்பு கேட்வே சர்வதேச பாடசாலை முதல் தடவையாக ஏற்பாடு செய்திருந்தது. இந்த முக்கோண படகு போட்டிகள் பேரவாவியில் இன்று நடைபெற்றன. போட்டிகளில் கேட்வே சர்வதேச பாடசாலை, கொழும்பு பிஷப் கல்லூரி, ஆசிய சர்வதேச பாடசாலை அணிகள் பங்கேற்றன. ஆடவர் மகளிர் ஒற்றையர் போட்டிகள் 2ம், இரட்டையர் போட்டி 1ம், 4 கொண்ட ஒரு போட்டியும் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஆடவர் இரட்டையர் போட்டியில் கேட்வே மற்றும் ஆசிய சர்வதேச பாடசாலை ஆகியவற்றின் வீரர்கள் கலந்து கொண்டனர். மகளிர் பிரிவில் நடைபெற்ற 4 போட்டிகளிலும் பிஷப் பாடசாலை வீராங்கனைகள் வெற்றியீட்டினர். ஆடவர் பிரிவு 4 போட்டிகளில் ஆசிய சர்வதேச பாடசாலை வீரர்கள் வெற்றி பெற்றனர். கிழக்கு பிராந்திய கட்டளை தளபதி சவால் கிண்ணத்தை ஏறாவூர் யங் ஸ்டார் விளையாட்டுக் கழக கால்பந்தாட்ட அணி வென்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 12 கழகங்களின் கால்பந்தாட்ட அணிகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் ஏறாவூர் யங் ஸ்டார் விளையாட்டுக் கழக கால்பந்தாட்ட அணியுடன் வாகரை விளையாட்டுக் கழக அணி விளையாடியது. கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலை மைதானத்தில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியின் முதல் பாதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் யங் ஸ்டார் அணி முன்னிலை வகித்தது. 2ஆம் பாதியில் யங் ஸ்டார் மற்றும் கிரீன் ஸ்டார் அணிகள் தலா ஒரு கோலை போட்டன. இதற்கமைய போட்டி 2-1 எனும் கோல்கள் கணக்கில் ஏறாவூர் யங் ஸ்டார் அணி வசமானது. யாழ் மத்திய கல்லூரி மற்றும் வேம்படி மகளிர் பாடசாலை ஆகியவற்றை எதிர்காலத்தில் விளையாட்டுத்துறை பாடசாலைகளாக தரம் உயர்த்த உள்ளதாக பாடசாலைகள் விளையாட்டுத்துறை அபிவிருத்தி பணிப்பாளர் PA அபயரத்ன கூறுகிறார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக இவ்வாறான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் இதுவரை விளையாட்டுத்துறை பாடசாலைகளாக தரம் உயர்த்தப்பட்ட பாடசாலைகளுக்கு குறைந்தபட்ச வசதிகள் கூட பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். அதற்கு சிறந்த சான்று பகரும் ஒரு தகவல் அடுத்து. விளையாட்டுத்துறை பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் தற்போதைக்கு 21 பாடசாலைகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. அவற்றில் மத்திய மாகாண சபை நிர்வாகத்தில் உள்ள ஒரேயொரு பாடசாலையாக வலலையே ரத்நாயக்க மத்திய மகா வித்தியாலயம் விளையாட்டுத்துறை பாடசாலையாக 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி பெயரிடப்பட்டது.
கடந்த வெள்ளிக்கிழமை முடிவுக்கு வந்த மத்திய மாகாண பாடசாலைகள் விளையாட்டு விழாவில் ஆடவர் மற்றும் மகளிர் சாம்பியன் பட்டங்களை வலலய ரத்நாயக்க மத்திய மகாவித்யாலய அணி வென்றது. எதிர்வரும் புதன்கிழமை யுக்ரைனில் ஆரம்பமாக உள்ள இளையோருக்கான 8வது உலக மெய்வல்லுநர் போட்டிகளில் பங்கேற்கும் இலங்கை அணியின் 3 வீரர்கள் இந்த பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் என்பது சிறப்பம்சமாகும். எனினும் கடந்த சில வருடங்களாகவே இந்த பாடசாலையின் விளையாட்டுத்துறை வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை என்பதற்கு இந்த மைதானம் சிறந்த உதாரணமாகும். முறையான பயிற்சிகளை மேற்கொள்ள எவ்வித வசதிகளும் இங்கு இல்லை என்பதனை பற்றி காளாய் காட்சியளிக்கும் இந்த மைதானம் உணர்த்துகின்றது. 100க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகளுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த பாடசாலையின் விடுதிகள் சமீபத்தில் புனரமைக்கப்பட்டமைக்கான அடையாளம் ஏதுமில்லை. குறைந்த வசதிகளோடு விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டுள்ள இந்த பாடசாலை மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளில் எதிர்நோக்கும் சிரமங்களும் ஏராளம். வீர வீராங்கனைகளின் உணவு தேவையை ஈடு செய்யும் உதவிகள் கிடைப்பதில்லை என்பதனை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது மத்திய மாகாண கல்வி திணைக்களத்தின் பதில் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் அதுல ஜெயவர்தன அதனை உறுதிப்படுத்தினார். ஒரு வீரரின் உணவு தேவைக்காக மாதாந்தம் 2500 ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் சகல இடங்களிலும் புதிதாக மைதானம் நிர்மாணிக்கப்படும் காலப்பகுதியில் வலலய ரத்நாயக்க மத்திய மகாவித்யாலய மைதானத்துக்கு போதிய அளவு உதவிகள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் ஆச்சரியம் வெளியிட்டார். அதற்கு பதிலளித்த பாடசாலைகள் விளையாட்டுத்துறை பணிப்பாளர் PA அபேரத்ன, வலலய ரத்நாயக்க மத்திய மகாவித்யாலயம் மாகாண சபை பாடசாலை என்பதனால் அதற்கு நிதி ஒதுக்கும் போது பிரச்சினைகள் தோன்றுவதாக குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறை பாடசாலையாக பேருக்கு மாத்திரம் வரையறுக்காமல் வலலய ரத்நாயக்க மத்திய மகாவித்யாலயம் உரிய முறையில் எப்போது அபிவிருத்தி செய்யப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.